அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். இப்போ சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லலாம் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதிபதி, அடுத்தது 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதாவது ஒரு கிரகங்கள் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் ஒரே கிரகங்கள் வந்தால் அந்த கிரகத்திற்கு ராஜ யோக கிரகம் அப்படின்ட்டு ஜோதிட மூல நூல்கள் சொல்லுது. அப்போ இப்படி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். ஆனால் அந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம்னு பேர். அப்போ அந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் நீங்கள் கேட்கலாம், பாதகம் தானே அப்படின்னா பாதகஸ்தானாதிபதி அல்ல அப்படின்னு. நிச்சயம் பாதகஸ்தானாதிபதி தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பாதகத்தை நிச்சயம் செய்யும், ஒரு 10% மட்டுமே செய்யும். இதில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக என்ன சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் யோகத்தை வழங்குவார். எப்படிப்பட்ட யோகத்தை வழங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு உயர்வான ஏறுமுகமான வாழ்க்கை. ரொம்ப நாளாக நம்ம கடன் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் அந்த கடனை கட்டி இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கக்கூடிய நேரம். தொழிலில் வசியும், தொழிலில் தன வருவாய், தொழிலில் பதவி, பட்டம், பேர், புகழோடைய ஒரு அந்தஸ்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நிச்சயம் உருவாகும். எதிர்பாராத லாபங்கள். ஆனால் இதே இந்த செவ்வாய் உங்களுடைய லக்னத்திற்கு செவ்வாய் நல்லாதுன்னு சொல்லிட்டேன். இந்த செவ்வாய் மிருகசீட நட்சத்திரத்திலேயோ அல்லது சித்திரை நட்சத்திரத்திலேயோ அல்லது அவிட்ட நட்சத்திரத்திலேயோ தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் மட்டும் இருந்து விட்டால் அந்த சிம்ம லக்னத்திற்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசை கொடுப்பனையான திசை. இந்த திசை உங்களை அழகாக உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்தி உங்களுக்கு நல்ல தன வருவாயை கொடுத்து உங்களுக்கு அந்த செவ்வாய் திசை முடிகிற வரைக்குமே அழகா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உங்களை அழகு பார்க்கும். இப்படிப்பட்ட திசை சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் திசை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தால் சிறப்பான பலனை கொடுக்கும்.